மகாராஷ்டிராவில் விடுமுறையை கொண்டாட நீர்வீழ்ச்சிக்கு சென்ற குடும்பத்தினர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போன காட்சிகள் காண்போரின் ஈரக்குலையையே நடுங்க வச்சிருக்கு. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவை அடுத்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆண்கள் பெண்கள் என ஒரு கூட்டாக சேர்ந்து லோனாவாலாவில் இருக்கக்கூடிய பூஷி அணைக்கு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அணை அருகே இருந்த நீர்வீழ்ச்சிக்கு குடும்பத்தோட ஆனந்தமாக விளையாட போயிருக்கிறாங்க. அப்ப அங்க கனமழை எதிரொலியால அணையிலிருந்து அதிக தண்ணீர் வெளியேறி நீர்வீழ்ச்சியில நீர்வரத்து அதிகரிச்சுட்டே போயிருக்கு. இதனால அங்க நடுவே மாட்டிக்கொண்ட சிறுவர் சிறுமிகள் உட்பட 7 பேர் எங்குமே நகர முடியாம திக்குமுக்காகி அப்படியே நின்னுட்டாங்க. நிமிடத்திற்கு நிமிடம் நீரோட்டத்தின் வேகம் அதிகமாக இருந்த நிலையில சீறிப்பாயும் வெள்ளத்திற்கு மத்தியில ஒருவருக்கொருவர் பிடித்து கட்டி அணைத்து கொண்டு எப்படியாவது உயிர் பிழைத்திடுவோம் அப்படின்ற நம்பிக்கையில இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுடைய நம்பிக்கை கானல் நீர் போல போயிடுச்சு. பயத்திலும் பதற்றத்திலும் அவங்க ஐயோ அம்மா என்று கத்தி கதறி இருக்கிறாங்க. கரையில நின்ன ஏராளமான சுற்றுலா பயணிகள் வெள்ளத்தில் சிக்கியவர்களை பார்த்து பதறி போய் இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் நீரோட்டத்தின் வேகம் உக்கிரமாய் இருந்ததால அங்க இருந்தவங்களால எதுவுமே செய்ய முடியாம போயிடுச்சு. இருந்தாலும் கூட பாருங்க, அங்க கரையோரம் நின்றுட்டு இருந்த ஒரு சிலர் கயிற்றை தூக்கி போட்டு காப்பாற்ற முயன்றிருக்கிறாங்க. ஆனா அந்த முயற்சியும் பலன் கொடுக்கல. நீரோட்டத்தின் ஆக்ரோஷத்திற்கு தாக்கு பிடிக்க முடியாமல் தள்ளாடி கொண்டிருந்த அந்த குடும்பத்துல முதல்ல ஒரு சிறுமி தடுமாறி கீழே விழுந்திருக்கிறார். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா தடுமாறி கொண்டுட்டு இருந்த அப்போ அதுல இருந்த ஒரு ஆள் எப்படியாவது தன்னோட குடும்பத்தை காப்பாத்திரலாம், நம்ம உயிரை கொடுத்தாவது காப்பாத்திடலாம் அப்படின்ட்டு நினைச்சு முயன்றிருக்கிறாரு. ஆனா நீண்ட நேரமா நிற்க முடியாம தடுமாறி போன குடும்பத்தினர் அனைவருமே வெள்ளம் வந்து தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. இதுல 2 பேர் எப்படியோ நீந்தி பத்திரமா கரை திரும்பிட்டாங்க அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு. ஆனா மீதி இருந்தவங்க கரைக்கு திரும்ப முடியல. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்தவங்க காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் 40 வயது மதிக்கத்தக்க பெண் மற்றும் 2 சிறுமிகளை சடலமா மீட்டிருக்கிறாங்க. மற்ற இன்னும் 2 சிறுவர்களும் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. அவங்கள தேடும் பணி வந்து வேகமாக நடந்துட்டு வருது. விடுமுறையை சந்தோஷமாக கழிக்கலாம் அப்படின்னு போனவங்களுக்கு நடந்த சோகம் பாருங்க.